எப்பப்பா இந்த குழந்தைங்களை சமாளிக்கவே முடியல. அதனால தான் என் பையனுக்கு ஃபோனில் கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு நான் பாட்டு வேலை பார்க்க போயிடுவேன். ஒருவேளை அதனால என் பையனுக்கு ஆட்டிசம் வருமா? மெஜாரிட்டி பேரண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை மொபைல் பார்க்கறதுனால ஆட்டிசம் வருதுன்றதை இன்னைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. வேக்சின் சைடு எஃபெக்ட்ஸ்னால வர்றது மிக மிக குறைவு, ஜெனட்டிக்கல் ப்ரீடிஸ்போசிஷனால வர்றதும் மிக குறைவு. குழந்தை அம்மா வயிற்றுல வளரும்போது அந்த ப்ரெக்னன்சி பீரியட்னு சொல்லக்கூடிய 40 வீக்ஸில் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் தேவைப்படும் போது ஆக்சிஜனோட சப்ளை அந்த நியூரான்ஸுக்கு கிடைக்காததுனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் மெஜாரிட்டி ஆட்டிசம் வருது. ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் ஒரு பேரண்டால 18 மாதத்துலேருந்து 24 மாதத்துக்குள்ளே விட்னஸ் பண்ண முடியும். குழந்தையோட பிரெயின் பிறக்கும் போதே அப்நார்மலாக பிறந்தாலும் அதனோட அறிகுறிகள் கண்டிப்பாக மாதம் தெரியாது. அந்த அறிகுறிகள் நம்பர் 1 ஹைப்பர் ஆக்டிவிட்டி, துருன்னு குழந்தை இருப்பாங்க, சிட்டிங் டாலரன்ஸ் இருக்காது, ஐ கான்டாக்ட் இருக்காது, ஹேண்ட் ஃப்ளாப் பண்ணுவாங்க, டோ வாக் பண்ணுவாங்க, ஹெட் பேங் பண்ணுவாங்க, செல்ஃபாக சிரிப்பாங்க, செல்ஃப் டாக் இருக்கும், பேசுறதுல டீலே இருக்கும், கம்யூனிகேஷனில் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதை தாண்டி ஒரு சத்தம் கேட்கும்போது, அதிக சத்தம் கேட்கும்போது இரிட்டேட் ஆவாங்க, வெளிச்சத்தை பார்க்கும்போது லைட் அப்படி க்ராஸாக பார்ப்பாங்க, ஒரு இடத்துல அமைதியாக இருக்க மாட்டாங்க, வீல் ஸ்பின்னிங்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிஜிட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். இதை தாண்டி சத்தத்தை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. க்ரௌடட் பிளேஸ், ஒரு காமனான ஒரு இடத்துல அடாப்ட் ஆக மாட்டாங்க, அவங்களுடைய வயசுள்ள குழந்தைங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் 16-18 மாதத்துலேருந்து உறுதியாக 24 மாதத்தில் தென்பட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் கண்ணால் இந்த குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளில் குறைந்தபட்சம் ஒரு 6 அறிகுறிகள் 6 சைன்ஸ் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபேமிலி டாக்டரை பாருங்கள். நீங்கள் ஃபால்ஸ் மித், இந்த மாதிரி மொபைல் பார்க்குறதுனால வருது, மொபைல் நம்ம நிறுத்திட்டோம்னா சரியாக போய்டுன்னு நினச்சிங்கன்னா கோல்டன் பீரியடான 3 to 5 இயர்ஸுக்குள்ளே இதை நம்ம அட்ரஸ் பண்ணலன்னா இதனுடைய ப்ராக்ரஸ் 15 வயசு வரைக்கும் அதிகமாகி இது ஒரு டிஸார்டர் ஆகி லைஃப்பில் டிசபிலிட்டியாக மாறும். அதனால் இந்த மித்திலேருந்து வெளியில் வாங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வேக்சினாலையும் வர்றதில்லை, மொபைல்னாலையும் வர்றதில்லை, ஜெனட்டிக்காவும் வர்றதில்லை. டியூரிங் ப்ரெக்னன்சி ஹைபாக்சியான்ற ஒரு ரீசன்னால தான் மெஜாரிட்டி 90% ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் உருவாகுது.